செங்கோட்டையன் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று இருக்கிற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர் எடப்பாடியை சந்திக்கவே இல்லை, தனியாக போய் சட்டப்பேரவை தலைவரை சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? ஏன்னா தொடர்ந்து அதிமுகவினுடைய இருப்பு தமிழகத்திற்கு எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த விதத்தில் இதை எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருப்பு என்பது இன்று தமிழகத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை நீங்கள் கோடிட்டு காட்டினீர்கள். அதை நான் விரிவுபடுத்தி சொல்வதற்கு முன்னால் பலரும் நினைப்பார்கள், பல போதாமைகளோடு இருக்கிற சமகால கட்சிகளை நான் தாங்கி தூக்கி நிறுத்த முயல்கிறேனே என்று ஒரு சிலர் எண்ணக்கூடும். உண்மைதான், அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அது நியாயமான எண்ணம். பன்முக வளங்களை கொண்ட இந்த ஒரு நாடு தனக்கென ஒருவேளை இறையாண்மை கொண்டு நல்ல கட்சிகளும் நல்ல தலைவர்களும் கிடைத்திருந்தால் இது ஒரு சுவிட்சர்லாந்து போல, ஒரு ஜெர்மனி போல உலகத்தினுடைய முதல் நிலை நிலப்பரப்பாக இருந்திருக்க வேண்டிய ஒரு இருக்கக்கூடிய எல்லா சாத்தியப்பாடுகளும் கொண்ட ஒரு நிலப்பரப்பு தமிழகம், தமிழ் மக்கள். சமகால கட்சிகளை பற்றி அவற்றினுடைய தேவை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் வேறு வழியில்லாமல் தான் அதை பேசுகிறோமே தவிர நமது இலக்கு, நமது கனவு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ, ஏன் திராவிட முன்னேற்ற கழகமோ கூட அல்ல, ஏன் இருக்கிற கட்சிகளோ கூட அல்ல.